வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் இது 27ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, மதியம் 1 மணி 8 நிமிடம் வரை. அதன் பின் மிருகசீரிஷம். திதி வளர்பிறை திருதியை. யோகம் மதியம் 1 மணி 8 நிமிடம் வரை நன்றாக இல்லை. அதன் பின் சித்த யோகம். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் அக்ஷய திருதியை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபவரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சூரியன், புதன், சுக்கிரன்; ரிஷபத்தில் சந்திரன், குரு; கன்னியில் கேது; கும்பத்தில் சனி; மீனத்தில் செவ்வாய், ராகு. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியை அதுதான் அக்ஷய திருதி. அக்ஷய திருதியை அப்படிம்பாங்க. அக்ஷயம் என்றால் வளரக்கூடியது. இன்றைக்கி அதனால தான் நகைக்கடையில் போய் நிறையா பேர் நிற்கிறாங்க, தங்கம் வாங்கினா நிறையா சேரும் அப்படின்னு. நமக்கு முதல்ல எண்ணம் இருக்கணும். அது மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தாலே அது வளர்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கி போய் வாங்கினா தான் நமக்கு வளர்ச்சி அப்படின்னு நினைக்க வேண்டாம். தினமுமே அந்த எண்ணம் இருந்தாலே ஜெயிக்க முடியும். ஆனால் இதற்கு நிறைய காரண காரியங்கள்லாம் இருக்குது. இந்த நாளில் என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செய்யலாம். தங்கம் மட்டும்தான் வாங்கணும்னு அர்த்தம் இல்லை. தானம் தர்மம் செய்து புண்ணியத்தையும் வளர்த்து கொள்ளலாம். புண்ணியத்தை வளர்த்தாலே பாவங்கள் குறையும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த நகைக்கடைக்காரங்கள்லாம் ஆஃபர்லாம் போடுறாங்க. அதனால் நகைக்கடையில் கூட்டம் சேருது. எல்லோரும் உங்களுடைய பழைய நகையை கொண்டு போய் கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. அது பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது வாங்கணும்னு அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா முழு தொகையை கொடுத்து இன்றைக்கே வாங்குங்க. சில பேர் நேற்றே பணத்தை அட்வான்ஸ் கொடுத்துட்டு இன்றைக்கி போய் வாங்குவாங்க. அதுவும் சரியில்லை. இன்றையே பணத்தை கொடுத்து இன்றைக்கே வாங்கணும். அந்த மாதிரி வாங்க முடியுமாங்கிற ஒரு முயற்சியை எடுங்க. கோயிலுக்கு போயிட்டு வரணும். கோயிலுக்கு போயிட்டு வருவதே சிறப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். சூரிய பகவான் ராசியில் உச்சம், 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம், கூடவே குரு பகவான். பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய பேச்சு இனிமையாக இருக்கும். உங்கள் பேச்சை கேட்பதற்கு பல பேர் கூடுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு யோகமான தினம் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். நிறையா புண்ணிய காரியங்களுக்காக ஏதாவது பணத்தை செலவிடுவீங்க. இல்லைன்னா தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் வரும். சில பேருக்கு வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள், தங்கம், வெள்ளி அப்படி இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய விஷயத்திற்காக உங்களுடைய சேமிப்பை கொண்டு போய் செலவிடுவீங்க. இன்றைக்கி சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பு. 11ஆம் இடத்தில் 5 சுக்கிரனும் இருப்பது அதை காட்டிலும் சிறப்பு. 12ஆம் இடத்தில் சந்திரன் குரு இணைவு என்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். ஆனால் வருமானம் வரும். வந்த வருமானம் தான் செலவாகுமே தவிர பெரிதாக கையில் இருக்கிற காசு செலவாகிற மாதிரியான நிலைமை இல்லை. வருமானமும் அதிகமாக இருக்கும், செலவுகளும் அதற்கு நிகராக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. 11ஆம் இடத்தில் உச்சம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு மட்டும் இந்த சிறப்பான ஒரு விஷயம் உண்டு.
11ஆம் இடத்தில் உச்சம். அதே மாதிரி சுக்கிர பகவானுக்கும் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாவார் தன் வீட்டுக்கு, ரிஷபத் அப்படிங்கிற வீட்டுக்கு. இந்த மாதிரி இந்த 2 ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு சிறப்பு உண்டு. கடகராசிக்கு கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பெரிய அளவில் யோகங்கள் நடக்கும். வருமானங்கள் அதிகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு உயர்வு உண்டு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இந்த மாதிரி உயர்வான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் முதலீடு இப்போ கொஞ்சம் அதிகமாக செய்யக்கூடிய எண்ணம் ஏற்படும். தொழில் முதலீடும் இப்போ சிறப்பாக இருக்கும். முதலீடுகள் செய்வதால் லாபங்களும் பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு நேரம். தொழில் விரிவாக்கம் ஏற்படும். தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ஒப்பந்ததாரர்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு வர்றதுக்கு உங்கள் கூட இந்த மாதிரி நிறைய பேர் முன் வருவாங்க. இப்போது பார்ட்னர்ஷிப்பும் உங்களுக்கு ஒத்து வரும். நல்ல நாள் இன்று. கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் தனக்காரகனோட பாக்கியஸ்தானத்தில் இணைவது அப்படிங்கிறது மிக 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 சிறப்பு. பெரிய அளவில் தன லாபங்கள் ஏற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒற்றுமையாக ஒருமித்த கருத்தோடு உங்களோட பயணிப்பார்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமான நாள். திருமண முயற்சிகள் ஈடேறும். திருமண வாழ்க்கை அருமையாக இருக்கும். திருமணம் இளம் வயது தம்பதியருக்கு இப்போது குழந்தை பாக்கியம் ஏற்பட போகிற நாள். நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன். சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓரிரு நாட்கள், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் நிலைமை. இன்றைய தினம் கவனம் தேவை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். 9 சந்திரன் பாக்யாதிபதி, 5 குரு, இருவரும் ஒரு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இணைந்து ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது மிக மிக யோகமான ஒரு நாள். இது பெரிய அளவில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு தினம். இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு யார் தடை போட்டாலும் எந்த தடையும் இல்லை. அதை தாண்டி நீங்கள் மேலே வந்துடுவீங்க. பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் உயர்வு, குடும்பத்தில் ஒற்றுமை, இதெல்லாம் நல் விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய பெயர் புகழ் வெளியே தெரிய போகிற நேரம் இது. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள். சிறு சிறு பிரச்சனைகள் ஏதாவது உடம்புல இருந்தால் அதெல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரம். மருத்துவ ஆலோசனை, ஒரு சிறப்பான ஒரு மருத்துவரிடமிருந்து ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நல்ல மருத்துவரை யாராவது ரெஃபர் பண்ணுவாங்க. தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு 7 சந்திரன் இப்போ உச்சமாக இருக்கார். 7 கிரகம் உச்சம். அதனால் இன்றைக்கி திருமணம் சார்ந்த விஷயங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். திருமண உறவுகள் மேம்படும். சில பேருக்கு கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி சிறு சிறு பிரச்சனைன்னு அப்படின்னு பேசாமல் இருப்பாங்க. அதிலெல்லாம் சரியாகி இப்போ ஒருமித்த கருத்தோடு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவர்களாலும் நன்மை ஏற்படும். சொத்து சுகம் வாங்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகியிருக்கு. பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து இருந்தால் அது கிடைக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது வெளிநாட்டிலிருந்து ஏதாவது நல்ல செய்திகள் வரும். வேற்று மதக்காரர்கள், வேறு மொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். தன லாபங்கள் அதிகமாக ஏற்படும். வருமானம் சீராக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. குடும்பம் அமைதியாக இருக்கும். ஒற்றுமையாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு உல்லாசமாக வெளியே சென்று வரக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். சுப விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு தம்பி, தங்கை, இந்த மாதிரி உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஏதோ உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். தூரதேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். பயணத்தால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செய்து விற்பாங்க. சில பொருட்கள்லாம் இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, அதாவது இந்த காதி கிராஃப்ட்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பொருட்கள்லாம் சில பேர் வீட்டில் செஞ்சு கொண்டு போய் வைப்பாங்க. அந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அங்கீகரிக்கப்படும் உங்கள் தொழில். சிறப்பான நாள் இது.